இன்னொரு கேள்வி சார். அந்த ட்ரெய்லரில் ஒரு முக்கியமான ஒரு டைலாக், தேர் இஸ் நோ ஃபைனல் விக்ட்ரி இந்த வார் அப்படிங்கிறது. போரில் என்னையா வெற்றி அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அது எழுதும் போது என்ன தோணுன்னு எழுதுனீங்க? ஆமாம், தேர் இஸ் நோ ஃபைனல் விக்ட்ரி இன் த வார். வாட் இஸ் த ஃபைனல் விக்ட்ரி இன் த வார்? லைக் போர் முடிஞ்சதுக்கப்புறம் அதான் போரில் இறுதி வெற்றின்றது என்னன்றதுக்குல கடைசியில் போர் தான் வெற்றி அடையும். ஸோ லைக் அது ஏன்னா நம்ம போருக்குள்ளேயே வாழ்ந்தோம்ல அந்த லைஃப்பில். எங்கள் மொத்த லைஃப்புமே வந்து போருக்குள்ளே இருக்கிற பெயினும் இதுவும் அதுக்குள்ளே நாங்கள் சர்வைவல் ஆகிட்டோம். நீங்களேன் ஜாலியாக இருந்துச்சு, நான் சொன்ன ஆரம்ப சொன்ன மாதிரி காதல் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே போருக்குள்ளே தான் இருந்துச்சு இல்லை. அந்த போரோட துயரங்களும் இதுவுமே இருக்கும். இப்போ நான் என்னோடய கிளாஸ் ரூமில் இருக்கும்போது திரும்பி பார்த்தா ஏன்னா இவங்கடான்னு கேட்டால் நேற்று அவங்க வீட்டில் தானே பம்ப் போட்டாங்க, அவங்க ஃபேமிலியாக செத்து போயிட்டாங்கன்னு. புரியுது அவங்களுக்கு? அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து மூவ் ஆகி தான் ஆகணும். அதான் யதார்த்தம் இல்லையா? அதுலேருந்து மூவ் ஆகி ஓகேன்னு அந்த வேலையை பார்க்க போயிடுவேன். ஏன்னா நாளைக்கு நானாக கூட இருக்கலாம். இப்போ நேற்று இந்த பெஞ்சில் இருந்தவன் நாளைக்கு இந்த பெஞ்சாக இருக்கலாம். ஸோ எது வேணால் நடக்கலாம். ஆனால் மூவ் ஆகிட்டு தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் போரில் வந்து ஃபைனல் விக்ட்ரின்றது இல்லை. ஸோ போர் தான் ஃபைனலாக வெற்றி அடையும். ஏன்னா போரோட தாக்கம் வந்து நீங்கள் தலைமுறைகள் தாண்டி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து போர் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த போர் அந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். ஆனால் போருக்குள்ளே வாழ்ந்தவங்களுக்கு போர் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும்.